எல்லா புகழும் இறைவனுக்கு. நேத்து ராயன் படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எத்தன பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. ஒரு புதிய பரிமாணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தோடைய டோனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி ஒரு அந்த கான்ட்ராஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, வேற மாதிரியா இருக்கு. தனுஷுடைய படங்கள் மாதிரி இல்ல. தனுஷுடைய படங்கள் மாதிரி இல்ல அப்படின்னு ஏன் சொன்னேன்னா, பெரும்பாலும் தனுஷுடைய படங்கள் ஒரு 5, 10 வருஷத்துக்கு முன்னலாம் ஓன்லி லவ் சப்ஜெக்ட் தான். சூப்பரா இருக்கும் படம். அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய வளர்ச்சியில மிகப்பெரிய திருப்புமுனை எல்லாமே ஏற்படுத்தினது, தொடங்கிவிட்டது திருப்புமுனை எல்லாம் சொன்னோம்னா, செல்வராகவன்ட்ட இருந்து தான் அது தொடங்குச்சு. ஸோ செல்வராகவனுடைய ஒரு சூப்பரான படைப்பு. காதல் படங்கள் இருந்தாலும், ஒரு பக்கா ஆக்ஷன் மூவி அப்படின்னா, புதுப்பேட்டை படத்த சொல்லலாம். ஸோ ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த படத்த, இது புதுப்பேட்டை 2வது பாகம் அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. பெரிய அளவுல வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் புதுப்பேட்டை 2. ஸோ இது அந்த படம் தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நடுவுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சில சறுக்கல்கள். செல்வராகவனுக்கு சரியா படம் போகல. பட் கன்டென்ட் வாய்ஸாவே நல்லாவே இருந்தாலும், நானே வருவேனா இருக்கட்டும், அதுக்கு முன் நெஞ்சம் மறப்பதில்லையா இருக்கட்டும், நல்ல படங்கள், நல்ல கதாபாத்திரங்கள் தேர்வு, நல்ல கதாபாத்திரங்களுடைய நடிப்பு, எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மயக்கம் மயக்கம் என்ன படத்துலயுமே சூப்பரா படம் பண்ணியிருப்பார். பட் எதிர்பார்த்த அளவு பெருசா போகல படங்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதனால இந்த ஸ்கிரிப்ட தனுஷ்ட குடுத்து நீயே டைரக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி குடுத்துட்டு தான் ஒரு பத்திரிகை செய்திகள், சோசியல் மீடியாவுல இந்த மாரி செய்திகள்லாம் ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னால பரவுச்சு. இந்த படத்த வந்துட்டு விட்டு குடுத்துட்டாரு செல்வராகவன். தம்பி பண்ண போறாரு. தம்பியோட ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இந்த படம் ரெடியாக போகுது அப்படிங்கிற மாரிலாம் சொன்னாங்க. ஸோ அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாரி செல்வராகவன் சமீபத்தில ஒரு ட்விட்டர் பண்ணியிருந்தாரு. எனக்கு அந்த கன்டென்ட்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது தனுஷுடைய உழைப்பு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ அத தொடர்ந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பொருட்செலவுல சன் பிக்சர்ஸ் இந்த படத்த தயாரிக்கிறதுக்கு முன் வந்தாங்க. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா ரெடி ஆச்சு. இது 50த் அதாவது 50வது படம் தனுஷ்க்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. 50வது படத்த தனுஷ் டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சிலம்பரசன் தன்னுடைய 50வது படத்த டைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி நான் சோசியல் மீடியாவுல பல இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நிச்சயமா சிலம்பரசன் படத்த அவர் தான் டைரக்ட் பண்ணுவார். அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா, தனுஷ் தன்னுடைய 50வது படத்த டைரக்ட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்காகவாவது சிலம்பரசன் தன்னுடைய 50வது படத்த டைரக்ட் பண்ணுவாரு. தக் லைஃப்ல வந்துட்டு அவர் லைஃப் சூப்பரா போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தக் லைஃப்ல வந்து கமல் அண்டு சிம்புவோடைய ஆட்டம் வெறியாட்டமா இருக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ எஸ்டிஆர் 48 வந்து தள்ளி போயிருச்சு. அந்த படத்த இளையராஜா படத்த தயாரிக்கிற அதாவது இளையராஜா தனுஷ் நடிச்ச இளையராஜாங்கிற டைட்டில்ல ஒரு படம் வரப்போகுது இல்லையா? இளையராஜாவோட பயோபிக். அந்த படத்த தயாரிக்கிற நிறுவனம் தான் இந்த எஸ்டிஆர் 48 படத்த தேசிங்கு பெரியசாமியோடைய டைரக்ஷன்ல அந்த படத்த அவங்க தயாரிக்கிறாங்க. கைமாறிடுச்சு அந்த படம். ஸோ தக் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, கமலுடைய தயாரிப்புல எஸ்டிஆர் வந்துட்டு கூடுதலா நடிச்சு குடுக்குற ஒரு படம் அப்படின்னு தான் எல்லாரும் நெனச்சுட்டு இருப்பீங்க. கூடுதலா கிடையாது. அந்த ஒரு படம் தான். ஏன்னா எஸ்டிஆர் 48 வேற கம்பெனிக்கு போயிடுச்சு. ஸோ ராயன் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாரி இந்த படத்த தனுஷே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் பண்றாரு. இதுல நிமிஷ சஜாயன், அவங்க காளிதாஸுடைய மகன் காளிதாஸ் ஜெயராம். ஜெயராமுடைய மகன் காளிதாஸ். அவரு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு இன்னொருத்தர் பேரு எனக்கு தெரியல. ஏற்கனவே போன வீடியோலயும் அவர் பேர் என்னன்னு தெரியாம இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். அவர் பேர் வந்துட்டு சந்தீப் கிஷன். ரைட். சந்தீப் கிஷன் இருக்கிறாரு. ஜெயராம் காளிதாஸ் அவர் இருக்கிறாரு. அவங்க சஜாயன் மலையாள ஆர்டிஸ்ட். அவங்க பேர் கூட எனக்கு தெரியல. என்னமோ ஒரு சஜாயன் வரும். அவங்க இருக்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் இருக்கிறாரு. எஸ்.ஜே. சூர்யா இருக்கிறாரு. செல்வராகவன் இருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபேமிலி கன்டென்ட். ஃபேமிலி கன்டென்ட்க்குள்ள ஆக்ஷன், வயலன்ஸ்லாம் எப்படி உள்ள வருது அப்படிங்கிற மாரி கதைங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. நேத்து ட்ரைலர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பின்னி பெடல் எடுத்துருச்சுன்னு சொல்லலாம். பட்டைய கிளப்பிட்டார் ட்ரெய்லர்ல. தனுஷ். ஏ.ஆர். ரஹ்மானோட பஞ்ச் வந்துட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உசுரே நீதானே அந்த வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இன்னமும் கூட காதுல ஒலிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு வரியோட அந்த ட்ரெய்லர் வந்து முடிச்சாங்க. பெரும்பாலும் பாடல் ட்ரெய்லர்ல வந்துட்டு இந்த மாரி ஒரு பாட்டோட முடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த மாரி அனுபவம் நான் பார்த்தது கிடையாது. சூப்பரா வந்து ட்ரெய்லர் பண்ணியிருந்தாங்க. பட் ரத்த வாடை. ட்ரெய்லர் முழுக்க ரத்த வாடை. இந்த படமே ஏ சர்டிஃபிகேட் தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு முறை வந்துட்டு இந்த படம் தியேட்ரிக்கலா வரும்போது ஏ சர்டிஃபிகேட் தான். டெலிவிஷன்ல பண்ணும்போது இன்னொரு சென்சார் இன்னொரு அப்ளை பண்ணி டிவிக்கு ஏத்த மாரி, டெலிவிஷனுக்கு ஏத்த மாரி
ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாங்களாம் தயாரிப்பு நிறுவனம். ஸோ தேட்ரிக்கலாக வரும்போது இந்த படம் ஒரு ஏ சர்டிஃபிகேட் படமாக தான் வரும். அந்தளவுக்கு வயலன்ஸ் படத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கிறேன். குறிப்பாக என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணது இந்த ரஹ்மானுடைய வாய்ஸ், இந்த உசிரே உசிரே நீ தானே, நிழலா நான் வருவேனுங்கிற மாதிரி, அந்த இருப்பேனே வா நிழலா நான் இருப்பேனே, அந்த வரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனசை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக வைக்கணும்னு அந்த லாஸ்ட்டில் 2 வரியை அந்த ட்ரெய்லரில் வச்சுருப்பாங்க. உசிரே நீதான் நீதான் அப்படிங்கிற அந்த வரி. ஸோ மனசுலேயே நிற்கிது அந்த பாட்டு வரி. சீக்கிரமாக படத்தில் பார்ப்போம். ஆனால் எனக்கு என்ன ஒரு டிஸ்டர்ப் என்ன அப்படின்னா, தனுஷ் வந்துட்டு ஏற்கனவே பயங்கரமாக ஹிட் ஆகிற பாட்டெல்லாம் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிடும். இந்த கொய்தீஸ் கொலவெறி பாட்டும் அப்படிதான். படம் முழுக்க முழுசாக கொண்டு போய் கடைசியில் வச்சுருப்பாங்க ஃப்ளாஷ்பேக்கில். அந்த மாதிரி எதுவும் சொதப்பாமல், அதாவது அந்த பாட்டு ஹிட் ஆன அளவுக்கு அந்த படத்துடைய காட்சிகள் ஹிட் ஆகலை அப்படிங்கிறது ஒரு பேர். 3 படத்தில் வர்ற ஒய்தீஸ் கொலவெறி பாட்டு. ஸோ இந்த பாட்டும் எந்த மாதிரி சொதப்பிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு. அதை தொடர்ந்து தங்கலான் முதல் பாடல். தங்கலான் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. நம்மளும் அதை ரிவ்யூ பண்ணியிருந்தோம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா அந்த ரிவ்யூ ஒரு முறை போய் பாருங்கள், ட்ரெய்லர் ரிவ்யூவை. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான். யாரும் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா அவங்களுக்காக சொல்கிறேன். விக்ரம் மாதிரியான ஒரு உண்மையான ஒரு ஆத்மார்த்தமான கலைஞன் அப்படின்னா என்னை கேட்டால் நான் யாருமே இல்லைன்னு சொல்லுவேன். தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. இந்திய அளவிலேயே கூட யாருமே இல்லைன்னு சொல்லலாம். நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்திய அளவில் யாருமே கிடையாது. ஏன்னா அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான உழைப்பு ஏற்கனவே இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அதனால் கேட்டவங்க இருந்தால் விட்டுடுங்க, கேட்காதவங்களுக்காக சொல்கிறேன். அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான உழைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரமை பொறுத்த வரைக்கும் காசியாக இருக்கட்டும், பிதாமகனாக இருக்கட்டும், சேதுவாக இருக்கட்டும், அது தில் அந்த படமாக இருக்கட்டும், இன்னும் சொல்லிட்டு போகலாம் எத்தனையோ படங்கள். அந்த சங்கருடைய இந்த படமாக இருக்கட்டும், சங்கருடைய அந்நியன் படமாக இருக்கட்டும், அந்த கதாபாத்திரத்துக்கு உண்டான உழைப்புன்னு பார்த்தா சிவாஜி கணேசனும் பண்ணலை, கமலஹாசனும் பண்ணலை. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்தட்டிக் மேக்கப் பண்ணார். அவர் அந்த உருவத்து மேலேயே அதை பண்ணிக்கிட்டார். பட் ஒரு உருவத்தை குறைச்சி சாகிற நிலைமை வரைக்கும் போய், ஏன்னா படத்துலலாம் அவருக்கு வந்து ரொம்ப சீரியஸாகவே ஆகிட்டார். கிட்னி ஃபெயிலியர் ஆகி போயிடுச்சு, கொரோனா தொத்திக்கிச்சு, எய்ட்ஸ் வந்து போச்சுலாம் ஊடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்பு அப்படியே நொறுக்கி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருப்பார். அந்த கதாபாத்திரத்துக்காகவே வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த தங்கலான் பார்க்கும்போது அந்த உழைப்பு அவ்வளோ ஒரு அழகாக தெரியுது. பாதியெல்லாம் மண்டையை சொட்டை போட்டு மீதிக்கு மேலே விக்கு வச்சு, அதுக்கு உண்டான கொஞ்சம் முடி வளர்த்து, ஏன்னா சப்போர்ட்டிங் வேறு முடி வைப்பாங்க, அதுக்கு கொஞ்சம் லீடு மாதிரி நம்மளுடைய சொந்த முடியையும் கொஞ்சம் வளர்க்கணும். அப்போ தான் அது ஒட்டுறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தாடி இந்த மாதிரிலாம் எவ்வளோ கஷ்டம் அந்த மனுஷனுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக இந்த கதாபாத்திரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட் எகிரும் போது கூட நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இதை ஃபர்ஸ்ட் காப்பி தயாரிக்கிறாங்க. அவங்களுக்காக அது அவர் யார், அவர் பேர் கூட வாயில் வரல. பருத்திகரன் படத்தில் அமீரை ஏமாத்தினார், அவர் பேர் என்னமோ தெரியல, எனக்கு பேர் வரல. ஸோ அவருக்காக நீளம் பண்ணுறாங்க. பட்ஜெட்டே அதிகமாக பண்ணாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகி இந்த படத்துக்காக உழைக்கிறதா அந்த தயாரிப்பாளர்களும் சமீபத்தில் சொன்னாங்க. ஸோ ஒரு எக்ஸ்ட்ராடனரியான படம் தங்கலான் உருவாகி இருக்கு. அந்த படத்தில் இன்றைக்கி ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க, மினிக்கி பாட்டு வேறு லெவலில் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷோடைய ஒரு பிராண்ட் ஒன்று இருக்கும், கண்டிப்பாக ஒரு மெலடி பாட்டு சூப்பராக கொடுத்துருவாரு. அந்த வகையில் இந்த பாட்டு சூப்பராக இருக்குது. இந்த பாட்டு யார் எழுதுனாங்கன்னு தெரியல. இந்த பாட்டு யார், இந்த டீட்டெயிலில் போய் பார்த்தேன், பாட்டு யார் எழுதுனாங்கன்னு சொல்லி தெரியல. இந்த படத்துக்கு சாண்டி டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கிறாரு. பார்வதி படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா மோகனன் அவங்க இருக்கிறாங்க. பசுபதி இருக்கிறாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய படமாக ஒரு கேஜிஎஃப் உருவாகி இருக்கு. இந்த படம் வந்து ஒரு அமானுஷ படம் அப்படிங்கிறாங்க, அட்வென்ச்சர் படங்கிறாங்க, கோல்டு இது சம்மந்தமான படம் அப்படிங்கிறாங்க. ஸோ படம் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். பாட்டை கேட்டவங்க, ட்ரெய்லர் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து நியாயமான உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.